வேண்டும். எத்தனை குடும்ப பெற்றோர் பிள்ளைகளை பிரித்து வைத்து விடுகிறார்கள். பாடு சகிக்க மனம் இல்லை. ஏன் பிள்ளை போய் அங்கே ஏன் கஷ்டப்படணும்? இங்க கஷ்டப்படாவிட்டால் நரகத்தில் போய் கஷ்டப்படும். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உபத்திரவத்தில் தான் தேவன் நம்மை பூரணப்படுத்துகிறார். இந்த பாடுகளிலே தான் கர்த்தர் நம்மை மோட்சத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். பாடுகள் அவசியம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குடும்பம்னா பாடு வரும், உபத்திரம் வரும், சகிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், கர்த்தர் உதவி செய்வார். அதை கற்றுக் கொடுங்கள். பிரிந்து வான்னு சொல்லாதங்க, அது சாபம். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் டைவர்ஸ் வந்துவிட்டால் பரம்பரையாய் தொடரும் அந்த சாபம். உங்கள் சந்ததியே பாதிக்கப்படும். டைவர்ஸை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. கிறிஸ்தவர்கள் விவாகரத்தை செய்யவே கூடாது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. எந்த காரணமும் அதில் சொல்லக்கூடாது. பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடு வரும், நிந்தை சகித்துக்கொள். கொஞ்ச நாள் தான் அந்த பாடு. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்தில் ஒரே மகள், கோடீஸ்வரங்க, செல்லம் போல் அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். எனக்கு நல்லா தெரியும், ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்த்தாங்க. வாலிப வயசுலேயே அந்த மகள் இயேசுவை அறிந்து கொண்டாள். ஜெபம் பண்ண, கர்த்தரை தேட, நல்ல குடும்பத்தில் நிறைய பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் ஆயிற்று. சில சமயங்கள் ஜெபிக்க அந்த மகள் வருவாள். அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து ஜெபிக்க, என்ன ஜெபிக்கணும், அமைதியாக இருப்பான். ஒன்றும் அதிகம் பேசுவதில்லை. முழங்கால் படியிட்டால் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும். நான் அவளுக்கு ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் எனக்கு காண்பித்தார் அவள் படுகிற உபத்திரவம். வாய் திறந்து சொன்னதே கிடையாது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளவு செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தாள், இவ்வளவு சீர்வரிசையோடு வந்தாள். அவளை வேலைக்காரிலும் கேவலமாக நடத்தினாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க, இவ வேலை செய்யணும், மிச்சம் மீது இருந்ததை தனியாக உட்காந்து சாப்பிடணும். அந்த மாமியார் வார்த்தைகள், கொடுமை, நெருக்கம், அந்த குடும்பத்துக்குள்ளே சிறுமை அனுபவித்தாள். ஒரே பிள்ளை, செல்லம் போல இருந்த பிள்ளை, கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. அந்த வீட்டில் போய் வேலைக்காரிலும் கேவலமாக நடத்தப்பட்டாள். கணவனு கண்டுக்க மாட்டார். அவ்வளவு வேதனை இருக்கும். தங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சொன்னது கிடையாது. நான் கொடுமை அனுபவிக்கிறேன், என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, சொன்னது கிடையாது. ஊழியக்காரன்ட்ட ஜெபிக்க வரும்போது கூட என்ன எங்கள் மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஜெபிக்கும்போது அழுவாள், அவ்வளவுதான். பாடுகளை சகித்தாள், பொறுமையாக சகித்தாள், ஜெபம் பண்ணுவாள், அவ்வளோதான். இந்த குடும்பம் தான் என் குடும்பம், இந்த மாமியார் தான் எனக்கு தாய், இந்த மாமனார் தான் என்னுடைய தகப்பனார், இங்கே தான் என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடிப்பாள். எல்லாத்துக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாள். எவ்வளவு நாள்? சில மாதங்கள், ஒரு வருடம் கடந்தது. ஒரு பெரிய உபத்திரவம் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் அனுமதித்தார். இந்த மகளுடைய ஜெபத்தினால் அந்த குடும்பம் மீட்கப்பட்டார். அப்படியே தலைகளாய் கர்த்தர் மாற்றினார். அந்த மருமகளை பார்த்து மாமியார் பயப்பட ஆரம்பித்தாங்க, மாமனார் கனப்படுத்த ஆரம்பித்தார், இவள் தேவனுடைய பிள்ளை என்று. கொஞ்ச நாள் தான் பாடு, அப்படியே தலைகளாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தான் செய்வார். உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். பாடு வரத்தான் செய்யும், நிந்தை இருக்கத்தான் செய்யும். வியாபாரம்னு சொன்னால் எல்லாமே வசதியாக இருக்காது. சில உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதில் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் சுமக்கிறேன் உமக்காக, நான் பொறுமையாக இருப்பேன், பாடுகளை சகிக்க அர்ப்பணிக்க வேண்டும். என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். உங்களுக்கென்று ஒரு சிலுவை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை நீங்கள் சுமக்கணும். அதை சுமக்கணும். சிலருக்கு கணவரால் வரக்கூடிய பிரச்சனை சிலுவையாக இருக்கும், மனைவியினால் உண்டாகிற சில பிரச்சனை சிலுவையாக இருக்கும், பிள்ளைகளால் உண்டாகிற ஒரு நெருக்கம் சிலுவையாக இருக்கும். சிலருக்கு உறவினர்களால் ஏதோ ஒரு சிலுவை. நாம் உயர்த்தாதபடி தேவ சமூகத்தில் அடிக்கடி போய் ஜெபிக்க அந்த உபத்திரம் நமக்கு உதவியாக இருக்கிறது. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க, பாடுகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் அம்மா ஊர் ஏரல், 4 மாடி பக்கத்தில் ஏரல். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள். ஒரு சமயம் நான் ஜெபம் பண்ணுவேங்க, சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரேன்னு சொல்லி. ஏரல்லேருந்து எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உள்ள இந்து கூட அவங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அந்த ஏரியாவே அப்படி இருக்கும். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு நாள் எங்களுடைய ஜெப வீட்டில் அப்போ இருக்கும்போது சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, பாருங்கள், எனக்கு உபத்திரம் வர்றதா ரொம்ப சந்தோஷம். எனக்கு உபத்திரம் வரட்ட என்ன ஆண்டவர், இந்த வாரத்தில் ஒரு பாடு எனக்கு வரலையே, எனக்கு உபத்திரம் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அதில் தான் ஒரு சந்தோஷம். இயேசுவுக்காக உபத்திரப்படுவது, பாடு சகிப்பது. அந்த மாதிரி ஆத்துமாக்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட சகிக்காமல், ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, ஏன் என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இவங்க ஏன் நான் இந்த தீமையாக சேர்த்துட்டேன் அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்க, நான் தப்பு பண்ணிவிட்டு என்னை பற்றி பேசினா பரவாயில்ல, நான் தப்பு பண்ணாமல் என்னை பற்றி பேசுகிறாங்களே அதனால் நான் அழுகிறேன்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார், உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நம்ம பொய்யா சொன்னால் அழுகிறோம், வசனத்தின்படி நடப்பதே இல்லை. வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் வசனத்தை நம்ம தியானிப்பதில்லை. உங்கள் மேலே உங்கள் மாமியாரோ மருமகளோ கணவனோ யாரோ ஒருத்தர் பொய்யான ஒரு காரியம் சொன்னால் ஆண்டவர் சொல்லார், மகிழ்ந்து களி கூறுங்கள். பொய்யா தானே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உட்காந்து அழுகிறோம், ஏன் என்னை பற்றி பொய்யா சொல்கிறாங்க. இயேசு சொன்ன வார்த்தைக்கு மாறாக நடக்கிறோம், அதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பொய்யா சொன்னால் மகிழ்ந்து களி கூறுங்கள். யாராவது அபாண்டமாக பழி சுமத்தினா, பொய்யான காரியத்தை உங்கள் மேலே சொன்னால் சந்தோஷம் ஆண்டவரை தோறீங்க, ஆண்டவரே இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி. அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். மாறாக நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம அற்புதத்தை பார்க்க முடியவில்லை. நல்ல துதிங்க. என்னை பற்றி யாராவது பேசுகிறாங்க எழுதுகிறாங்கன்னா நல்லா போய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சத்தம் ஆண்டவரை துதித்து மகிழுவேன். அவ்வளோதான். ஒரு பாரமும் உள்ளத்தில் வராது. வசனத்தில் ஆண்டவர் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் என்ன செய்யணும்னு சொல்லி. பாடு சகிக்க ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நாள் தான், நிரந்தரமாக அந்த பாடு இருக்க போவதில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்நாள் முழுவதும் அந்த உபத்திரவம் தொடராது. கொஞ்ச நாள் பாடுபடுகிற உங்களை கர்த்தர் ஸ்தலப்படுத்தி பலப்படுத்துவார். கொஞ்ச நாள் தான் அந்த நெருக்கம், கொஞ்ச நாள் தான் அந்த உபத்திரவம், கொஞ்ச நாள் தான் அந்த பாடுகள். கர்த்தர் அதையே சந்தோஷமாய் மாற்றுவார். கொஞ்ச நாள் தான் வீட்டுக்குள்ள நெருக்கம் இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை ஆண்டவர் மாற்றி தருவார். அதனால் பாடுகள் ஏற்றுக்கொள்ளுங்க மகிழ்ச்சியோடு கூட. சிலுவை சுமக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 2 அதிகாரம் 19-20 வசனம் வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே உங்களுக்கு என்ன கீர்த்தி உண்டு? அப்படி பாடு சகிப்பதனாலே பிரயோஜனம் இல்லை. மனைவிமார் சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டு உங்கள் அம்மா திட்டினா பரவாயில்ல, சும்மா சும்மா திட்டுறாங்களே அப்படி புருஷன்கிட்ட சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தது தான் தேவனுக்கு பிரியம். தீமை செய்து பாடுபட்டால் அதை பொறுமையோடு சகிப்பதனால் என்ன கீர்த்தி உண்டு? அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். நீங்கள் நன்மை செய்கிறீங்க, பாடுபடுறீங்க, கர்த்தர் அதை பார்க்கிறார். நீங்கள் சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அதில் உங்களை விடுதலை ஆக்குவார். கொஞ்ச நாள் தான் அந்த பாடுகள், அதை மறந்துடாதங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் அழைக்கப்பட்டு உபத்திரவப்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.
பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்து பாடுபடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை நடந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார், இப்படிதான் நீ வரணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்து கொள்ளுங்க. அப்போ சிலுவை என்பது பாடுகளை சகிப்பது. சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். கடைசியாக மூன்றாவதாக ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். முதலாவது சிலுவை நீங்கள் சந்தித்திருக்க வேண்டும். 2வது சிலுவை சுமக்க அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். 3வது சிலுவையை அறிவிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசுவை, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. சிலுவையை சந்தித்தவர்கள் சிலுவையை அறிவிக்காமல் இருக்க முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சொந்தமாக்கினவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாது. நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்களோ, பவுல் மாத்திரம் அல்ல, ஆதி திருச்சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறீங்க? போன வருஷத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறீர்கள்? இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார், அவர் உங்களையும் நேசிக்கிறார் என்று எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீர்கள்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய பொறுப்பு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? உங்கள் கூட வேலை பார்க்கிற இயேசுவை அறியாதவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? நிறைய பேர் நம்ம அதை பெரிதாக நினைக்கிறதே இல்லை. சர்ச்சுக்கு வர்றோம், காணி கொடுக்குறோம், மிஷினரி அனுப்புறதுக்கு காணி கொடுப்போம், ஓகே அது போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி ஆயிடுவோம். அது மாத்திரம் போதாது. துபாயில் ஒரு சிஎஸ்ஐ சபை இருக்கிறார். துபாயில் அதில் டேவிட் என்கிற ஒரு சகோதரர் இருக்கிறார். சில வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் போயிருந்தபோது அவரை சந்திக்க நேர்ந்தார். ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர். அவர் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவர். ஞாயிற்றுக்கிழமான குடும்பமாக சர்ச்சுக்கு போவாங்க, மனைவி பிள்ளைகளோட. சர்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்திலும் அவர் பங்கு பெறுவார். ரொம்ப நல்ல ஒரு கிறிஸ்தவர், சாட்சியான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு சில மாத காலம் அவருடைய கம்பெனிலேருந்து வேலைக்காக அனுப்பினாங்க. அங்கே போய் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடுவாங்கன்னு சொல்லி. இவர் ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்தது. மேசிவ் ஹார்ட் அட்டாக், ரொம்ப சிவியரானது. டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவர் வச்சு டாக்டர்ஸ் ஐசி யூனிட்டில் வச்சு கவனித்து கொண்டு இருந்தாங்க. அவருடைய மயக்கம் தெளிஞ்சு அப்போ தான் கொஞ்சம் நினைவு வருகிறார். அப்படி ஹார்ட் அட்டாக் ஆகி மயக்கம் தெளிஞ்சு சில மணி நேரம் கழித்து நினைவு வருது. 2 டாக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. அது பல்ஸு டவுன் ஆகிட்டே இருக்குது, ஹார்ட் பீட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப இவர் பிழைக்கிறது கஷ்டம், அதனால் அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்த சொல்லணும் நியூஸை அப்படின்னு டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. அப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு அவர் சாக போகிறார், இனி பிழைக்க முடியாது. டாக்டர்ஸை சொல்லிட்டாங்க இவர் பிழைக்கிறது கஷ்டம், ஏன்னா இது ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்காக இருக்குது, ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிட்டுது, அவர் மரித்து கொண்டு இருக்கிறார், செய்தியை உடனே சொல்லணும்னு 2 டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. உடனே இவருக்கு தெரிஞ்சிட்டு நம்முடைய மரண நேரம் நெருங்கி விட்டார். அவருடைய மனைவி, அவருடைய சின்ன சின்ன பிள்ளைகள் துபாயில் இருக்கிறாங்க. அந்த மரண நிலைமையில் டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்தது, நான் சாக போகிறேன், நான் மரித்தா பரலோகத்தை போவேனா, அதான் ஒரு எண்ணம், மரித்தா மோட்சத்துக்கு போவேனா. உடனே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாராம். அப்படி அந்த மயக்கத்தில் படுக்கையில் இருந்து கொண்டே, இயேசுவே
நான் மரிக்க போகிறேன், நான் செத்தா பரலோகத்துக்கு வருவேனா அப்படின்னு. அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வந்ததான். அவர் சொன்னார், பதில் வந்தது. என்ன பதில்? நோ. நான் பரலோகத்துக்கு வருவேனா ஆண்டவரே? நோ. சர்ச்சுக்கு வருகிறவர், காணிக்கை கொடுக்கிறவர், சர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலும் உற்சாகமாய் கலந்து கொள்ளுகிறவர், பரலோகத்தில் இந்த பதில் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நோ. ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் கேட்டார், நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வந்தாய்? ஒரு குரல் கேட்டதான். அவர் சொன்னார், பிரதர், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ மரண நேரத்தில் தான் எனக்கு தெரிந்தார். ஆண்டவர் கேட்டார், எனக்காக என்ன செய்தாய்? நம்ம நினைக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேனே அது உங்களுக்காக, நான் காணிக்க கொடுக்கிறேனே அது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக. இயேசுவுக்காக என்ன பண்ணீங்க? சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டிஸில் உற்சாகமாக என்ன செய்கிறேனே, சர்ச்சு கிட்ட பணம் கொடுத்துருக்கிறேனே அது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்களுக்காக உயிர் கொடுத்த அந்த ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க? அவரை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், இன்னொரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துவது, சுவிசேஷத்தை அறிவிப்பார். மறந்துடாருங்க. நீ என்னதான் செய்தாலும் சரி, நம்ம பாட்டு பாடுறோம்ல, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடு உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. இதே ஆலயத்தில் நம்ம பாடுகிறோம். அந்த பாட்டுக்கு அர்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே, கோடம்பாக்கத்தில் இவ்வளவு பெரிய ஆலயத்தை நாங்கள் கட்டினோம். ஆண்டவர் சொல்லுவார், நீ ஆராதிப்பதற்கு எனக்கு என்ன கொண்டு வந்தாய்? உனக்காக உயிர் கொடுத்தேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உனக்காக வாரடிப்பட்டேனே, உனக்காக ஒரு கள்ளனை போல சிலுவையிலே தொங்கினேனே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே, எனக்காக என்ன செய்தாய்? நீ செய்ததெல்லாம் உன் ஆசீர்வாதத்துக்காக. ஆலயம் கட்டினால் உனக்கு ஆசீர்வாதம், காணிக்கை கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம். எனக்கு என்ன கொண்டு வந்தாய்? இந்த ஆலயத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, இங்கு இருக்கும் வரைக்கும் ஆராதிக்கலாம். பரலோகத்தை கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆத்மாக்கள். பாடலின் வரியை நீங்கள் கவனித்து பாடுங்கள். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா உம்மை நான் கண்டு கொள்ளலாகுமோ. ஒரு ஆத்மாவை கூட நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தாம பரலோகத்திற்கு வந்தால் நான் வெட்கப்பட்டு போவேனே. யோசித்து பாருங்க. ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறீங்களா? அந்த சகோதரர் சொன்னார், ஐயோ, நான் தப்பு பண்ணிவிட்டேன், நான் பக்தி உள்ளவன் தான், சர்ச்சுக்கு போகிறவன் தான், இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான், ஆனால் இயேசுவை நான் யாருக்கும் சொல்லவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக நீ என்ன செய்தாய்? எத்தனை ஆத்துமாக்களுக்கு என்னை சொன்னாய்? அந்த அவர் சொன்னார், அந்த மரண படுக்கையில் அழுதாராம், லார்ட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். எனக்கு தெரியாது, பக்தியாக இருந்தால் போதும், சர்ச்சுக்கு போனால் போதும், காணிக்கு போட்டால் போதும்னு நினைத்து கொண்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லணும், யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு தெரியாது. கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் ஓ லார்ட். அழுதாரா, ஒரு சான்ஸ் எனக்கு தாரும். ஆண்டவர் மனம் இறங்கினார். அவர் சொன்னார், பிரதர், அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி என்னை மரண கண்ணீரிலிருந்து விடுவித்தார். நான் சுகம் பெற்றேன். இன்றைக்கு தினமும் நான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுகிறேன். தினமும் என் கூட வேலை பார்க்குறவங்க வருகிற போகிற இடத்துல யாரையாவது சந்திச்சா இயேசுவை பற்றி சொல்ல வெட்கப்படுவதே இல்லை. அப்படி மனைவி பிள்ளைகளோடு என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், இப்போ இயேசுவை பற்றி சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பிரதர், என்ன மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். என்ன கோடம்பாக்கத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள், வெறும் 800 குடும்பம் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறீங்களா? லட்சங்களுக்கு, கோடம்பாக்கம் ஏரியாவில் லட்சத்திற்கு மேல் ஆத்மாக்கள் இருப்பாங்க. அப்படியானால் எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தங்களுக்காக ஒருவர் மரித்தார் என்பது அவளுக்கு தெரியவில்லை, தங்களுக்காக ஒருவர் சிலுவை சுமந்தார் என்கிறதை அவங்க அறியவில்லை. எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு யோசிங்க. பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன்.
ஒரே ஒருவருக்காவது சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, எதிர் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க, இன்றைக்காவது இயேசுவை பற்றி பேசி இருக்கிறீங்களா? எல்லாம் பேசுறீங்க, அரசியல் பேசுறீங்க, விளையாட்டு பேசுறீங்க, இயேசுவை பற்றி நம்ம பேசுகிறோமா? நம்ம பக்தியா இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு போகிறோம், நல்லது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவங்க எல்லாம் நரகத்துக்கு போகணுமா? நீங்க 800 குடும்பம் மட்டும்தான் மோட்சத்துக்கு வர போறீங்களா? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஆலயத்தை நான் கட்டி கொடுத்தேனா? இங்க எத்தனை ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அதை தடுக்க உங்களுக்கு தானே தெரியும். இந்த செய்தியை நீங்க ஏன் சொல்லக்கூடாது? ஆண்டவர் கேட்கிறார். நான் உங்களுக்காக மட்டும்தான் சிலுவை சுமந்தனா? உங்களுக்காக மட்டும்தான் நான் சிலுவையில மரித்தேனா? உங்களுக்காக மட்டும்தான் நான் வாரடிப்பட்டேனா? இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்காகவும் நான் சிலுவை சுமந்திருக்கிறேன். அத்தனை ஆத்துமாக்களுக்காக நான் பரிதாபம் கொண்டவராக இருக்கிறேன். இந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகிறது என்ற வேதனையில் நான் இருக்கிறேன். நீங்க ஒரே ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியாதா? ஒரே ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதா? லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது, கோடிக்கணக்கா சம்பாதிச்சு பிசினஸ் பெருக்க திறமை இருக்கிறது. எவ்வளவு நல்லா பேசுறீங்க. என்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லக்கூடாதா? இயேசு உனக்காக மரித்தார்னு சொல்லக்கூடாதா? அவங்களுடைய தலையை சீவிர போறாங்க. நீங்க கிறிஸ்தவங்களை மாறுங்கன்னு சொல்ல இயேசு சொல்லவில்லை. இயேசு உனக்காக மரித்தார், அந்த செய்தியை ஏன் சொல்லக்கூடாது? 10 பேருக்கு சொல்லி பாருங்க, 5 பேராவது அதை பற்றி எனக்கு நல்லா சொல்லுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அறுவடை என்றால் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுவடைக்காக வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. ஆத்துமாக்களுக்குள்ளே பயம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. யாராவது நமக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவாங்களான்னு உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி தெரியும். இந்த இயேசுவை உங்களுக்கு தான் தெரியும். அவர் அறிமுகப்படுத்துங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு வரும்போது அந்த சிலுவையில் தொங்கி மரித்த அந்த இயேசுவை நினைத்து வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக மாத்திரம் அல்ல, எங்க தெருவில் இருக்கிற, எங்க பகுதியில் இருக்கிற எல்லாருக்காகவும் நீர் மரித்தீரே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, நான் ஏதாவது செய்வேன், நான் ஒருவருக்காவது உம்மை சொல்லுவேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நீங்க எழும்புனா இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கொண்டு வர முடியும். உங்களுடைய சபை தீர்மானமாக எழும்புனா உங்களால் இந்த சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிற கிராமங்களில் 100 சபையை உருவாக்க முடியும், 100 கிராமங்களை சந்திக்க முடியும். அதுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சபை, சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துகிற சபையாய் உங்களுடைய சபை எழும்பட்டும். வாரந்தோறும் சுவிசேஷ ஊழியம், வாரந்தோறும் கிராமத்தில் போய் அறிவிக்கிறோம். புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்கள், போய் அறிவியுங்க. நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஒரு கிராமத்தில் இப்போ ஒரு 10 பேருக்கு சொல்லி பாருங்க. அதில் நான் ஒரு 5 பேராவது எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கலன்னா நீங்கள் ஊழியமே செய்ய வேண்டாம். வெறுமனே சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போங்க. ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. யார் வந்து சொல்லுவான்னு காத்திருக்கிறாங்க. நம்ம அமைதியாக இருப்பது பாவம் அல்லவா? இதை விட ஒரு பெரிய பாவம் என்ன நம்ம செய்கிறது? இவ்வளோ பெரிய நற்செய்தியை வைத்துக்கொண்டு அது சொல்லாமல் இருக்கிறோம். தண்ணியை பாட்டிலாக வைத்துக்கொண்டு தாகத்தில் ஒருத்தன் செத்து கொண்டு இருக்கிறான். ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காட்டா அதை விட ஒரு பெரிய பாவம் என்ன? ஆத்துமாக்கள் பாவத்தில் சாபத்தில் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ரட்சகர் உங்களுக்கு தெரியும். அவரை சொல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், அவரை நான் அறிவிப்பேன். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ராஜா கிட்ட கொண்டு போய் கைதியாக நிறுத்துறாங்க. கைதியாக கொண்டு போய் ராஜா கிட்ட நிறுத்துறாங்க. தப்பித்து கொள்ள வழி உண்டான்னு சொல்லி பார்க்கவில்லை பவுல். அகிரிப்பா ராஜாவே, இந்த கட்டுகள் தவிர நீரும் என்னை போல ஆக வேண்டும், நீரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதுதான் பவுலுடைய இருதயம்.
ராஜாவாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படணும், பரலோகத்திற்கு வர வேண்டும். அவனுடைய உள்ளத்தின் தாகம் அதுதான். நீங்க பார்க்கிற மக்களுக்குள்ளே பார்க்கும் போதெல்லாம் அவங்களை அப்படிதான் நினைக்கணும், ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்திரம் நமக்குள் இருக்க வேண்டும். அவங்க தான் இயேசுவை சந்தித்தவர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்ட உண்மை நான் சொல்லுவேன், ஒரு 4 பேருக்காவது சொல்லுவேன். ஆண்டவரே இயேசுவை நோக்கி நீங்க சொல்லுங்க, அவருடைய உள்ள மகளும் எனக்கு ஒரு ஆத்மா தாருன்னு கேளுங்க, அவரே தருவார். முதல்ல கேளுங்க, நான் உங்களை பற்றி சொல்லணும், எனக்கு ஆத்மாக்களை தாரும் ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தருவார், ஆத்மாக்களை தருவார். சுகம் தருகிற ஆண்டவர், பணம் தருகிற ஆண்டவர் ஆத்மா தர மாட்டாரா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை தாரும். சென்னையில் அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் இருக்கும்போது ஒரு நண்பர் சாட்சி சொன்னார். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவர் வேலை செய்கிற ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் பக்கத்தில் ஒரு பிராமண சகோதரர். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா வேலை பார்க்குறாங்க. பல வருஷமாக ஒன்றே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. மத்தியானம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, சாயங்காலம் ஒன்றா போய் டீ குடிப்பாங்க, பல காரியம் பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க, அப்புறம் விளையாட்டு கிரிக்கெட் எல்லாம் பேசுவாங்க. அவர் ஒரு பிராமண சகோதரர், ரொம்ப பக்தி உள்ளவர். இவர் நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, பல வருஷம் ஒன்றா இருக்கிறவங்க. ஒரு நாள் இந்த கிறிஸ்தவ சகோதரர் ஒரு சொப்பனம் கண்டாராம். அவரே சாட்சி சொன்னார். மெட்ராஸில் ஒரு மீட்டிங்கில் சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தில் இந்த பிராமண சகோதரன் மரித்து போகிறார். அவருடைய ஆத்மா அப்படியே போகிறாரு. பரலோகத்தின் வாசலில் போய் நிற்கிறார். நிற்கும்போது ஒவ்வொருத்தரையும் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களாம் உள்ளே அனுப்புகிறாங்க. இவர் ரொம்ப பக்தி உள்ளவர், பிராமண சகோதரர் ரொம்ப பக்தியானவர். அவர் போய் நிற்கிறார். உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லி பார்த்தா, உங்கள் பேர் இங்கே இல்லை, நீங்கள் மோட்சத்தில் போக முடியாது, நீங்கள் நரகத்துக்குள்ளே தான் போகணும். அக்னி கடல் பார்க்குற, அக்னி கடல் தூரத்தில். இல்லைங்க, நான் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, நான் நாத்திகம் கிடையாது, தெய்வ பக்தி உள்ளவன். தெய்வ பக்தி உள்ளவங்கெல்லாம் மோட்சத்தில் போக முடியாதுங்கன்னு சொல்லிட்டான். இல்லைங்க, நான் பாவம்லாம் ஒன்று செய்ததில்லை, குடிக்கலாம் இல்லை, பீடி சிகரெட் கூட பிடிக்க மாட்டாங்க, இல்லை மதுபானம் குடிக்கலை, பீடி சிகரெட் குடிக்கலைன்னெல்லாம் பல்லவத்துக்கு போக முடியாதுன்னா. இல்லைங்க, நான் வேலையிலலாம் ரொம்ப உண்மையாக இருந்தேங்க, யார்கிட்ட லஞ்சம் வாங்கலை, உண்மையாக இருந்தேன். அது இப்படி இருந்தால் மட்டும் பல்லவத்தில் போயிட முடியாது. இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்த உடனே கேட்டார், அப்போ யார் தான் மோட்சத்துக்குள்ளே போகிறது? அவர் சொன்னார், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு இயேசு சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் போக முடியும். உடனே அந்த பிராமண சகோதரர் மோட்சத்தில் வாசலில் நின்று அப்படியே திகைக்கிறார். நரகத்தின் அக்னி காத்திருக்கிறாரு. அவர் அப்படியே கதறிக்கொண்டு சொல்லுங்க, அப்படியானால் நான் இன்றைக்கு நரகத்திற்கு போவதற்கு காரணம், என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவன் பல வருஷமா என்னுடைய நண்பனாக இருந்தான், என் கூட வேலை பார்த்தான், என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான், எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறான், அவன் இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லவில்லையே, எல்லாத்தையும் குறித்து என்கிட்ட பேசினான், இயேசுவை பற்றி எனக்கு பேசவில்லை. அப்படியானால் இன்றைக்கு நான் நரகத்திற்கு போவதற்கு காரணம் அந்த கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சத்தமிட்டான். டக்குன்னு அவர் விழித்து கொண்டார். ஆண்டவர் பேசினார், மகனே, உன் பக்கத்தில் ஒரு ஆத்மா இத்தனை வருஷமாக கொடுத்துருக்கிறனே, நீ எல்லாத்தையும் குறித்து பேசினேன், என்னை பற்றி பேசினியா? உள்ளம் உடைந்து அழுதாராம். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கே நான் போய் என் நண்பருக்கு இயேசுவை அறிவிப்பேன். அன்றைக்கே சாயங்காலத்தில் சொன்னாரா, நம்ம ஒரு டீ குடிக்க போகலாம், ஒரு ஹோட்டலுக்கு ஈவினிங்கில் டிஃபன் சாப்பிட கூட்டி போய் உட்கார வச்சு தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பை சொன்னார். ஆண்டவர் ஒரு நாள் மோட்சத்தின் வாசலில் சில இந்துக்கள் கதறும்போது சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவன் இருந்தானே, எனக்கு சொல்லியிருந்தா நான் இயேசு வைத்து கொண்டிருப்பேனே.
இன்றைக்கி மக்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. சென்னையில் நான் ராயபுரத்தில் தங்கியிருந்தேன், எங்கள் ட்ரஸ்டி வீட்டில். ஒரு பிராமண சகோதரர், மெட்ராஸில் சாந்தோம் பகுதியிலேருந்து ஒரு பிராமண தகப்பனார், வயதானவர், பழுத்த பழம்னு சொல்ல அந்த மாதிரி வயசான ஒரு ஐயா என்னை தேடி விசாரித்து கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. அவங்கள உட்கார வச்சு பேசினேன், என்ன எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அவர் சொன்னார், டிவியில் உங்களோட ப்ரோக்ராமில் நான் பார்ப்பேன் தம்பி, உங்கள் பிரசங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்பேன். ஒரு பிராமண தகப்பனார். சரி, உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் டிவியில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த பாவ சாப கருமம் போகணுன்னா இயேசுவின் ரத்தத்தினால தான் கழுவ முடியும், இயேசுவால் தான் முடியும்னு நீங்கள் பேசுனீங்களே, என் பாவ சாப கருமெல்லாம் போகணும், நான் மரித்த பிறகு வைகுண்டம் போகணும், மோட்சத்துக்கு போகணும் தம்பி, ஜெபம் பண்ணுங்க. ஒரு வயதான பிராமண தகப்பனார், அவர் தேடி வந்தார். எனக்கு ஆச்சரியம். ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு ஆத்மா எனக்காக தாகத்தோடு இருக்கிறது தெரியுமா? இந்த கோடம்பாக்கத்தில், வடபழனியில், இந்த ஏரியாக்களில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தாகத்தோடு இருக்கிறது. அறிந்திருக்கிற நாம் சொல்லாமல் இருக்கிறோமே, இதை விட ஒரு பெரிய பாவம் என்ன? இன்றைக்கு நாம் அதை உணர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், உம்மை நாங்கள் அறிவிக்க வேண்டும், நான் அறிவிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். நாம் ஜெபிக்க எழுந்து நிற்கலாம். ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற இயேசுவை பாருங்கள். இந்த ஆலயத்தில் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க இங்கே கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாகத்தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி உங்களுக்காக காயப்பட்ட அந்த இயேசுவை பாருங்க, ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை பாருங்க. உனக்காக சிலுவையில் நான் ரத்தம் சிந்தினேனே, உனக்காக வாரினால் நான் அடிக்கப்பட்டேனே, உனக்காக முள்முடியெல்லாம் நான் சுமந்தேனே. இந்த ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை சந்தித்திருக்கிறீங்களா? அவரால் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்களா? அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் ரகசியமாய் பாவம் செய்து கொண்டிருப்பீங்க? இன்னும் எவ்வளவு நாள் மதுபானத்தை ரகசியமாய் குடித்துவிட்டு பக்தி உள்ளவனை போல் ஆலயத்திற்கு வருவீர்கள்? இன்னும் எவ்வளவு நாள் வேதம் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காம வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக நீ வாழ போகிறாய்? ஆண்டவர் சிலரோடு பேசுகிறார். ஐயா, உங்களோடு பேசுகிறார். சகோதரனே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நரகத்துக்குள்ளே போய்விடக் கூடாது, மோட்சத்தை இழந்து விடக் கூடாது. எவ்வளவு அழகான ஒரு ஆலயம், எவ்வளவு அருமையான ஒரு ஆராதனை, எவ்வளவு அருமையான நல்ல மெய்ப்பர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் உள்ளத்தில் வாரும்னு கேளுங்க. இதுவரை ரட்சிக்கப்படாமல் பாவ மன்னிப்பை பெறாமல் யாராவது இருந்தா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, என் உள்ளத்தில் நீங்க வாங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க. ஆண்டவரே, என் பாவத்தை சிலுவையில் சுமந்தீரே, என்னை மன்னியும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும்னு கேளுங்க. ஒரு நிமிடம் மனசுல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யார் யார் ஜெபிக்கிறார்களோ உம்முடைய ரத்தத்தினால அவங்களை கழுவுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்த ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாம திரும்பவே கூடாது. ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாம போக கூடாது. இந்த வாலிப தம்பியை தொடுங்க, இந்த வாலிப மகளை தொடுங்க, இந்த தகப்பனாரை தாயாரை தொடுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால அவங்களை கழுவுங்க. ஆண்டவரே, கழுவுங்க. ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. சிலுவை சுமக்க ஒப்பு கொடுங்க. பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதங்க. எவ்வளவு நாள் இந்த உபத்திரம் என்று கலங்காதருங்க. சகோதரி, சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, கொஞ்ச நாள் தான். சகோதரனை, கொஞ்ச நாள் தான். இந்த பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் உங்களுடைய கணவருடைய உள்ளத்தை மாற்றுவார், உங்களுடைய மனைவியனுடைய உள்ளத்தை மாற்றுவார், உங்களுடைய மாமியாருடைய உள்ளத்தை மாற்றுவார், மருமகளின் உள்ளத்தை மாற்றுவார், உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவார். கொஞ்ச நாள் தான் பாடுகள்.
பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. பாடுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. சிலுவை சுமப்பது தான் சந்தோஷம். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த சிலுவைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த சிலுவைக்காக ஸ்தோத்திரம், இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். நான் பாடுகளை சகிப்பேன், என் நீர் சிலுவையை சகித்தீரே, நானும் சகிப்பேன் என்று ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. அந்த துக்கம் மாறிவிடும், அந்த சோர்வு நீங்கிவிடும், உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்துவிடும். உங்களுடைய நிந்தை ஆசீர்வாதமாய் மாறும். சகோதரி, உங்களுடைய நிந்தை ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள், சீக்கிரத்தில் அது நீங்கிவிடும். பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, சிலுவை சுமக்க கலங்காதிருங்க. இயேசுவை பின்பற்றுவதிலே மகிழ்ந்திருங்கள். சிலுவை எடுத்துக்கொண்டவரை பின்பற்றுங்க. கடைசியாக இந்த இயேசுவை நான் அறிவிக்கணுமேன்னு சொல்லுங்க. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நான் சொல்லணுமே, மற்றவங்களுக்கு நான் அறிவிக்கணுமே. இயேசுவே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் எப்படி ஆகிலும் மற்றவர்களுக்கு உம்மை சொல்லணும், உம்மை அறிவிக்கணும். என் வெட்கத்தை எடுத்து போடும், எனக்கு தைரியத்தை தாரும். நான் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லும்படி கிருபை தாரும். ஒரு ஆத்மாவையாவது நான் மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். ஒரு ஆத்மாவையாவது நான் மோட்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அதற்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். தகப்பனே, ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும், பாரும் ஆண்டவரே. சிலுவை சுமக்க அவர்களை பலப்படுத்துவீராக, மன சோர்வுகளை மாற்றுவீராக, அவருடைய கலக்கங்களை மாற்றுவீராக. சிலுவை சுமப்பதில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பீராக. இன்றைக்கு அவருடைய மன சோர்வுகள் எல்லாம் மாறட்டும், அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், சுகத்தை சந்தோஷமாய் மாற்றும். இவர்களை நீர் பயன்படுத்தணும் ஆண்டவரே. இந்த கோடம்பாக்கம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ளே வரணும். ஆராதனை 4-5 என்று நடக்கணும். இந்த ஆத்துமாக்களை எல்லாம் தாரும் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்புவீராக. இந்த சபை எழும்பட்டும் இயேசுவுக்காக. ஆண்டவரே, ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தட்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கிராமங்களில் அறிவிக்கும்படியாக எழுப்பும், பட்டணங்களில் அறிவிக்கும்படியாய் பயன்படுத்தும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். உம்மை அறிவிக்காமல் யாருமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மை சொல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மோட்சத்திற்கு நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது ஆண்டவரே. மோட்சத்திற்கு நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது. நாங்கள் வந்து வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும், ஒவ்வொருவருக்கும் ஆத்துமாக்களை தாரும். இவர்களை அமர்ந்திருக்க விடாதிரும் ஆண்டவர். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக மரித்து பாடுபட்டு சிந்தின உம்மை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த கிருபையை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை மக்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தை கேட்டு அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரை, படிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதியும். படிப்பிலே வெற்றிகளை கொடுத்து உயர்த்தி அவர்களை கனப்படுத்தும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை வழிகளை திறந்து ஆசீர்வதித்த உயர்த்தும். தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழில்களை ஆசீர்வதித்ததை வருத்திக்க பண்ணும். குடும்பங்கள் செழிக்கட்டும், அவருடைய வியாபாரங்கள் பெருகட்டும். இவர்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இவர்களை கொண்டு இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்த ஆராதனையில் உம்முடைய இந்த பந்தியிலே உம்மோடு கூட வந்து நாங்கள் ஐக்கியப்படும் போது சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவோடு நாங்கள் இணைந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா மகிமையும் உமக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன்.
ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பெயரான குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமனப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது சோதரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தயவுசெய்து அமருங்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகள் திருச்சபையின் செயலர் அறிவிப்பார். இன்றைய தினம் நம் மத்தியில் தேவ செய்தி கொடுத்த பிரதர் மோகன்சி லாசரஸ் அண்ணன் அவர்களை வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் முழு இரவு ஜெபத்தை 4 மாவடியிலே முடித்துவிட்டு நேற்று காலை வரை அந்த ஜெபத்தை முடித்துவிட்டு நம்முடைய சென்னை பட்டணத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்தது கடவுள் நமக்கு கொடுத்த கிருபையாக நாங்கள் நினைக்கின்றோம். அன்னவர்களுக்கு மீண்டும் சபையின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்காகவும் மோகன்சி லாசரஸ் அண்ணன் அவர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக எங்கள் சபை ஆத்தும அறுவடை செய்யும் சபையாக நிச்சயமாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து வெளி திருச்சபைகளிலிருந்து அநேக மக்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் எங்களுடைய குருசேகரத்தின் சார்பில் வருக வருக என நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 3 நாட்களாக கன்வென்ஷன் கூட்டங்களில் தேவ செய்தி அளித்து வரும் நமது சென்னை பேராயத்தின் முன்னாள் செயலாளர் டாக்டர் ரெவரன் பிஜே பிரேமையா ஐயா அவர்களுக்கு குருசேகரத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்மத்தில் வந்திருக்கும் தமிழ்நாடு பைபிள் சொசைட்டி ஆக்சிலரி செக்ரட்டரி ரெவரன் மோசஸ் ஐயா அவர்களுக்கும் குருசேகரத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று காலை ஆராதனை முடிந்தவுடன் 10:30 மணிக்கு ரெவரன் டாக்டர் பிஜே பிரேமையா ஐயர் அவர்களால் நடத்தப்படும் பைபிள் ஸ்டடி நடத்தப்படும். சபையார் அனைவரும் வரும்படி அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். இன்று மாலை 4 மணிக்கு பார்வையற்ற மாணவர்களுக்கான ரீடிங் கிளாஸ் நடைபெறும். 45 மாணவர்கள் அதில் வந்து படிக்கின்றார்கள். இந்த வாரமும் அடுத்த வாரமும் அவர்கள் தங்களை தேர்வுக்காக தயார் பண்ணி கொண்டிருப்பதற்காக வருகின்றார்கள். எனவே எங்களுக்கு அந்த பாடங்களை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு வாலண்டியர்ஸ் அநேகர் தேவைப்படுகின்றார்கள். தயவு செய்து இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து இந்த மாணவர்கள் தங்களுடைய தேர்வினை நல்ல முறையில் எழுதுவதற்கு நாம் அந்த புத்தகங்களை ரீட் பண்ணி சொன்னால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே இன்று மாலை 4 மணிக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கும் அந்த மாணவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் லீடர்ஸாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 6:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். நமது ஆலய வாசலில் அமர்ந்திருக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்கும் திருச்சபையின் குடும்பத்தினருக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 3/5/2015 காலை 8 மணி திருவிருந்து ஆராதனை திடப்படுத்தல் ஆராதனையாக நடைபெறும்.
மே மாதம் 3ஆம் தேதி முதலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி ஆராதனை திடப்படுத்தல் ஆராதனையாக நடைபெறும். ரைட் ரெவரன் டாக்டர் ராஜவேலு ஐயா அவர்கள் நம் மத்தியில் வந்து திடப்படுத்தல் ஆராதனையை நடத்துவார்கள். அந்த திடப்படுத்தல் பெறும் பிள்ளைகளுக்காக சபையார் ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மே மாதம் 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் பேராலயத்தில் டீக்கன்மார் மற்றும் குருமார் அபிஷேக ஆராதனை நடைபெறும். அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்கின்ற அந்த டீக்கன்மார்களுக்காகவும் குருமார்களுக்காகவும் சபையார் தனிப்பட்ட ஜெபத்திலும் திருச்சபையிலும் ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகிற 30ஆம் தேதி முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரை நமது ஆலயத்தில் VBS விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறும். VBS நடத்துவதற்கு நமக்கு நிதி தேவைப்படுகின்றது. அதற்காக மிஸ்ஸஸ் மேரி ஜவஹர், மிஸ்ஸஸ் உஷா பால்மர், மிஸ்ஸஸ் எலிசபெத் எபனேசர், மிஸ்டர் GL பாஸ்கரன் ஆகியோர் சபையாரை சந்திக்க வருவார்கள். தாராளமாய் நீங்கள் நிதி கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க உபவாச ஜபக்கூட்டம் நடைபெறும். பெண்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். கடந்த வார காணிக்கை விவரம்: பொதுவான காணிக்கை 24,645, சந்தா 22,080, தோத்திர காணிக்கை 9,230, ஏழைகள் நிதி 6,425, சுவிசேஷ நிதி 7,560, கிராம நிதி 1,76,930, மருத்துவ நிதி 4,315, ஆலய பராமரிப்பு நிதி 19,780, ஆண்கள் ஐக்கியம் 1,455, பெண்கள் ஐக்கியம் 1,470, வாலிபர் ஐக்கியம் 1,345, ஞாயிறு பள்ளி 2,505, பாடகர் குழு 1,840, விசுவாச பெருவிழா ஃபெய்த் ஃபெஸ்டிவல் 51,500, சுயவிருப்பு உண்டியல் 875, ஹாஸ்டல் என்டோமெண்ட் ஃபண்ட் 4,010. இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவோர்: 19/4 இன்றைய தினம் மிஸ்டர் ஜெயராஜ், மிஸ்டர் ரூபன், மிஸ்டர் டேனியல் ஜெயக்குமார், மிஸ்டர் சாலமன் ரவிச்சந்திரன், மாஸ்டர் ஆல்ரின், மிஸ்ஸஸ் குணவதி மார்டின். 20/4 மிஸ்ஸஸ் FC சாம்வேல், மிஸ்டர் பீட்டர் பிரகாஷ், மிஸ்டர் சாம் விக்டர், மிஸ்டர் டேவிட் சம்பத்குமார், மிஸ்டர் ஆபேல், மிஸ்ஸஸ் அன்னமேரி, மிஸ்ஸஸ் வயலட் சாம்வேல், மிஸ்ஸஸ் ரதி ஃப்ளோரா, மிஸ்ஸஸ் சீலா, மிஸ் ஜெனிட்டா பிரார்த்தனா, மிஸ்டர் பேரிம்பராஜ், மிஸ் ஐரின் பிரிசில்லா. 21/4 மிஸ்டர் சித்தர் ராஜ், மாஸ்டர் பால்ராஜ், மிஸ்டர் ரால்ஃப் மார்டின், மிஸ்ஸஸ் அனிட்டா, மிஸ்டர் நிர்மல் குமார். 22/4 மிஸ்டர் GD தாசன், மாஸ்டர் சாம்வேல், மிஸ்ஸஸ் பினு சாஜன், மாஸ்டர் விக்டர் சாலமன், மிஸ்டர் பிருத்திவிராஜ். 23/4 மிஸ் ஃபேனா சாரன். 24/4 மிஸ்ஸஸ் விஜுலா சுரேஷ், மிஸ்டர் ஞான வசந்தி ஆலியாஸ் சித்ரா, மிஸ்ஸஸ் ஏஞ்சல் சித்திரை செல்வி, மிஸ்ஸஸ் ரேச்சல் சலோமி. 25/4 மிஸ்டர் A ஜான், மிஸ்ஸஸ் விஜிலா லிங்கன், மிஸ்ஸஸ் பெரின், மிஸ்ஸஸ் லிரில் சுகிதா. இந்த வாரம் தங்கள் திருமண நாளை கொண்டாடும் தம்பதியர்: 19/4/2015 மிஸ்டர் கமல் ராஜா அண்ட் மிஸ்ஸஸ் ரோஸ்லின் வனஜா. 21/4 மிஸ்டர் S ஜான் அண்ட் மிஸ்ஸஸ் கரோலின் ஜான், மிஸ்டர் மனோகர் ஜாசுவா அண்ட் மிஸ்ஸஸ் சீலா பிரேமலதா, டாக்டர் ரவி சாம்வேல் அண்ட் மிஸ்ஸஸ் சுனிதா சாம்வேல், மிஸ்டர் பிரபு பால் அண்ட் மிஸ்ஸஸ் பமிலா. 22/4 மிஸ்டர் I சுந்தர்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் கெப்சினா மேரி. 24/4 மிஸ்டர் பிரைட்டக்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஐஸ்வின் சுஜி, மிஸ்டர் அகஸ்டின் சுந்தர் சிங் அண்ட் மிஸ்ஸஸ்
எஸ்தர் சில்வியா. 25/4 மிஸ்டர் அருள் பிரகாஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெய புஷ்பலதா. மிஸ்டர் ஸ்ரீஜித் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஸ்ரீஜித். மிஸ்டர் ஜோசப் சுப்பு அண்ட் மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜோசப். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுபவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கவும். பாடகர் குழுவினர் வாழ்த்தி பாடுவார்கள். God bless you. மீண்டுமாக நான் இந்த நமது குடும்பத்தின் சார்பிலே 1000 முறையில் சகோதரர் மோகன் ஸ்ரீலாசரஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கர்த்தரிடம் ஆண்டவரிடம் இருந்து கேட்டதைப் போல ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் வசிக்கின்ற இடத்துல ஆண்டுடைய அன்பை சிலுவையினாலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எளிதிலே இலவசமாக மனதார பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்காக ஏதோ காசு கொடுத்து விட்டு மிஷினரிமார்கள் எங்கிருந்தோ வருவார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வார்கள் என்ற தப்பான கணக்கை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் ஒவ்வொருவரும் மிஷினரிகள் என்ற உணர்வோடு நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக பெரிய காரியங்களை கோடம்பாக்கத்திலும் சுற்று வட்டாரத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்பேற்பட்ட சவால் மிகுந்த செய்திக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இன்ஸ்பயர் செய்வாராக. திருமண அறிக்கை தென்னிந்திய திருச்சபை சென்னைப்பாராயம் கோடம்பாக்கம் குருசேகர் உயிர்த்தெழுந்த மீட்பர் ஆலயத்தை சேர்ந்த திரு எம் சம்பத்குமார், திருமதி கீதா சம்பத்குமார் அவர்களின் மகள் டாக்டர் பத்மினி பிரியதர்ஷினி அவர்களுக்கும், பாலவாக்கம் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாத ஆலயத்தைச் சேர்ந்த திரு மரியா ஜோசப், திருமதி மரியா அவருடைய மகன் செல்வன் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதை தெரிவிக்கிறோம். இவருவரும் திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் உண்டென்றால் அதை சபை குருவானுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நாம் அனைவரும் பாமாலையில் 262ஆம் பாமாலையை பாடுவோம். 262ஆம் பாமாலை. அப்போது பொதுவான காணிக்கை சேகரிக்கப்படும். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான், நான் தாட்சி அடையேனே, ஆட்கொண்டோர் சொந்தமான நான் குறையடைகிறேனே.
16ஆம் பாடலை இந்த பாட்டு புத்தகத்திற்கு 16ஆம் பாடல். நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்த ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன், எந்த நேரமும் எனது உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். 16ஆம் பாடல். அண்டையில் வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன், எந்த சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில்